ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து வைக்கிற அப்பளம் வந்து நமத்து போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் அப்பளம் வந்து பொரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நின்று வந்து பொரிக்கணும் அப்படின்னும் அவசியம் இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமத்து போயிடுச்சு பாருங்கள். நம்ம அதை வந்து பிக்கும் போதே வந்து பேப்பர் மாதிரி பிஞ்சு வருது. இதை வந்து நம்ம 4 பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அதுவும் நம்ம ஒன்றா பொரிக்கிறதுனால நமக்கு வந்து டைமும் அதிகமாகும். அதே மாதிரி அடுப்பும் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரே டைமில் வந்து போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி வந்து பொரிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம இடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம அப்படியே பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை இப்படி எண்ணெயில் ஒரு 2 தடவை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக நீங்கள் அப்பளம் பொரிக்கிறீங்க அப்படின்னாலுமே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி பொரித்து நமத்து போன அப்பளத்தையும் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நிமிஷத்தில் மொறு மொறுன்னு புதுசாக அப்பளம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 2 தடவை நம்ம வந்து அது பண்ணி எடுத்தோம், அவ்வளோதான். ஒன்றா நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அது தீஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எண்ணெயுமே வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகிடும். இப்போ புதுசாக ஒரு அப்பளத்தை நம்ம பொரிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இடுக்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறத விட இடுக்கி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு. எண்ணெயுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியிலலாம் சிந்தாமல் சிதறாமல் ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே சமயத்தில் கேஸும் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து குக்கரில் சமைக்கும்போது சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா டக்குனே வந்து விசில் வராது. வச்சு ரொம்ப நேரம் ஆகி இருக்கும். ஆனால் வந்து விசில் வரவே வராது. புசு புசுன்னு வந்து அடிச்சிட்டு இருக்கமே தவிர ஃபுல்லாக அது அந்த ஏர் வந்து வெளியில் வராது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த நடுவில் அந்த நம்ம வெயிட் வந்து வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது, அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து விசில் வராது. ஒரு மாதிரி புசு புசுன்னு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இதில் ஏதாச்சும் அடைப்பு இருந்தது அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து தையல் ஊசி இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக நூல் கோர்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த வெயிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக வந்து உள்ளே விட்டிங்க அப்படின்னா அடியில் வரைக்கும் வந்து எடுத்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த அடைப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிருங்க. எப்போவுமே வந்து நீங்கள் குக்கர் நம்ம வந்து மூடி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து போட்டு அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியெல்லாம் வந்து வாஷ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரியும் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குக்கரை கூட இதே மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது வந்து அடைப்பு இருக்கும். இந்த மாதிரி வந்து அடைப்பு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து கரெக்டான ஃபோர்ஸில் வருதா அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ஊற்றி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தண்ணி வந்து அடைக்காமல் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சில டைமில் நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஏர் வந்து வெளியில் வராமல் சில டைமில் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அதிகமாக இட்லி எல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுற இட்லியை ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய வாழை இலை வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அந்த குட்டி பவுல் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதை கவுத்து போட்டு அழகாக இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து இட்லி ஊற்றும்போது நார்மலாக நம்ம வந்து ஒன்று துணி போட்டு ஊற்றுவோம், அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து ஊற்றிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு பதிலாக வாழை இலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வந்து இட்லி ஊற்றி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வாழை இலை இட்லி. வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டுக்கு மேலே அந்த குழி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம எல்லா பிளேட்லையுமே அழகாக வந்து வச்சு செட் பண்ணி விட்டுடலாம். அது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து நெருப்பில் காமிச்சிக்கோங்க. ஏன்னா வாழை இலை வந்து மடமடன்னு இருக்கிறதுனால நமக்கு இட்லி ஊற்றும் போது அந்த ஷேப் வந்து மாறிடும். கரெக்டான ஷேப்லையும் வந்து வராது. இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து நெருப்பில் லேசாக காமிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த இலையும் வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வந்து வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து நெருப்பில் காமிச்சு எடுத்துட்டேன்.
இப்போ இது வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சு நீங்கள் இட்லி ரெடி பண்ணீங்க அப்படின்னா, குழந்தைங்க கூட வந்து அடம் பிடிக்காம ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே நார்மலா சாப்பிடுற இட்லிய விட, இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது, இன்னும் 2 இட்லி சாப்பிடுற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாவும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்குங்க. அந்த வாழை இலையோட அந்த அரோமா வந்து நல்லா அந்த இட்லியில இறங்கிட்டு பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க செய்யல அப்படின்னா, ஒரு தடவ வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா நல்லா புசு புசுன்னு வந்து இட்லி எல்லாமே வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தனியா இத வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்க இப்ப யாராச்சும் கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இந்த மாதிரி கூட நீங்க வந்து செஞ்சு சர்வ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இத வந்து தனியா எடுத்துறலாம். பாருங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டா அழகா வந்து அந்த இலையிலருந்து பிரிக்கிறதுக்கு வந்து வருது. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நல்ல 2 வடையும், கொஞ்சம் சட்னியோ, சாம்பாரோ வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து உங்களோட ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறமா, அது தண்ணி வந்து எப்போவுமே நல்லா ட்ரை ஆயிட்டு, உள்ளுக்குள்ள ஈரமே இல்லாததுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த துணியெல்லாம் நம்ம துவைச்சு எடுத்ததுக்கப்புறம் உடனே அத வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி தொந்தரவெல்லாம் நெறையா இருக்கும். உள்ளுக்குள்ள போயிட்டு கரப்பான்பூச்சி, பல்லி அந்த மாதிரி கூட பூச்சிகள் வந்து உள்ளுக்குள்ள போய் செத்து போயிடுச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே ஈரத்தோடயே மூடி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே, ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் வாஷிங் மிஷின்ல. துணி துவைக்கிறது அப்படிங்கிறதுனால, அத வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நோய் இல்லாம இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் நல்லா வாசமாவே இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்க் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே வந்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ, அத வந்து ஒரு சின்ன பீஸ ஃபர்ஸ்ட்டு மேல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா, ஏதாவது நல்ல சென்ட்டு அப்படி இல்லன்னா சோப்பு, அப்படி இல்லன்னா பவுடர். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா பாண்ட்ஸ் பவுடர் வந்து உள்ளுக்குள்ள வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த மேல வந்து நம்ம அந்த சைட்ல வந்து வருது இல்லையா? அந்த கயிறு அத வந்து கட் பண்ணி அழகா மேல வந்து ஒரு முடிச்சு மாரி போட்டு இத வந்து அப்படியே டைட்டா இறுக்கி சுத்தி எடுத்துக்கலாம். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுருங்க. இது ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னா, இந்த ரொம்ப நாளுக்கு நல்ல வாசமாவே நல்லாவே இருக்கும். இந்த பவுடரோட ஸ்மெல் வந்து எனி டைம் இருந்துட்டு இருக்கும். வாஷிங் மிஷின் நல்ல வாசமா இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆஃபீஸ் போவோம், இல்ல காலேஜ் போற பசங்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அவசரத்துக்கு இப்போ சில்லற காசுலாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சில்லற காசு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த உள்ளுக்குள்ள ஒரு துணி குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மூலையில எப்படியாவது ஒரு டேமேஜ் வந்து நமக்கு வந்துரும். அந்த சின்னதா ஒரு இடத்துல வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து போட்டு வைக்கிற கிளிப்பு, பின்னு, காயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடியில போயிட்டு செட் ஆகிக்கும். அதாவது ஹேண்ட்பேக்கோட அந்த கீழ லெதர் இருக்கு இல்லையா? அந்த அடி வரைக்குமே போயிட்டு செட் ஆயிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்க. இந்த பின்னாடி ஒரு சின்ன ஜிப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதோட மூலையில வந்து பார்த்தீங்கன்னா, கை வச்சு பார்க்கும்போது நான் நெறைய தடவ போட்டு வைக்கிற சில்லற காசு காணோம்லாம் நான் வந்து தேடி இருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அது அடியில போயிட்டு செட் ஆயிடும். ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, நம்ம அத வந்து தச்சும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அவசரத்துக்கு இப்ப நான் சொல்ற மாரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காயின் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு. இப்ப அந்த குட்டி குட்டி பொருட்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நீங்க இந்த மாரி வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி பர்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா? ஜுவல்லரி ஷாப்லேருந்து நம்ம ஜுவல் வாங்கும்போது கிடைக்கும். அந்த பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காயின் வந்து நம்ம உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம். சின்ன சின்ன நகைலாம் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னாலுமே, ஒரு சேஃப்டிக்காக நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காயின் போட்டோம் இல்லையா பர்ஸு, அத வந்து உள்ளுக்குள்ள வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ஓரத்தில இந்த மாதிரி வந்து அந்த பேக்கோட உள்பகுதியில இருக்க துணியோட சேர்த்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சேஃபா இருக்கும். நீங்க ஏதாவது ஜுவல் வந்து வச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சேஃபா இருக்கும். பயம் இல்லாம நீங்க இந்த மாரி பண்ணலாம். எடுக்கிறதுக்கும், வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இந்த மாதிரி துணி சோப்புக்கு மேல கொக்கோ கோலாவ வந்து ஊத்தி பாருங்க. கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. அப்படி என்னடா ஷாக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாவே சொல்றேன். உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு துணி சோப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். சர்ஃப் எக்ஸல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ வந்து எடுத்துக்கோங்க. இத வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமா துருவி எடுத்துக்கலாம். தேவைப்படுச்சு அப்படின்னா ஃபுல் சோப்புமே வந்து துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதில பாதி சோப்பு தான் வந்து துருவி எடுத்துக்க போறேன். நம்ம இந்த மாதிரி காயெல்லாம் துருவுறதுக்கு வந்து வச்சிருப்போம் இல்லையா பீலர், அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கண்டிப்பா துணி சோப்பு, அப்படி இல்லன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்றீங்க இல்லையா சோப்பு, அது 2 சோப்புல ஏதாவது ஒண்ணு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி துணி சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க துருவுனீங்கன்னா நல்லா பொடி பொடியா, உதிரி உதிரியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவே எனக்கு வந்து போதுமான அளவா இருந்தது. ஸோ இது வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். மீதி சோப்பு வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி டேட் போன ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வந்து வீட்ல இருந்தது. ஸோ அது வந்து வீடியோவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலயே நான் வந்து தூக்கி போடாம எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த கொக்கோ கோலா அந்த சோப் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா கொக்கோ கோலால வந்து கிளீன் பண்ணும்போது இப்படி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேனோட கலர் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஒரு 1/2 பாட்டில் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறத உள்ளுக்குள்ள வந்து ஊத்திக்கலாம். இப்போ இது வந்து லைட்டா சூடாகும்போது நம்ம வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா சோப்பு, அதையும் வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சோப்பு வந்து கரையிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, இத வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நுர பொங்கி அழகா இது வந்து கொதிச்சு வரும். அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். இத வந்து ஒரு தடவ நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க மாசக்கணக்குல கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேரா தான் நம்ம வீட்ல வந்து இந்த துரு பிடிச்ச பாத்திரம், கரி பிடிச்ச பாத்திரம்லாம் வந்து சேரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருள் ஆட் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா? இதில வந்து கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதையுமே இதில வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுருங்க. பாருங்க நல்ல ஒரு திக்கான பதம் வந்து வரும். இப்போ வந்து ஸ்டவ் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு வந்து கம்மியாகும்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக்கில் எதுவும் சேர்க்காதீங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஆற வச்சு கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பேன் வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த கொக்கோ கோலா சேர்க்கும்போதே, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பேனோட கலர் வந்து நம்ம முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பளிச்சுன்னு அந்த கரை எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து விட்டு போயிருக்கு. இத்தனைக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இத வந்து தேய்ச்சு கழுவவே இல்ல. ஜஸ்ட் அந்த லிக்விட் வந்து நம்ம கொதிக்க வச்சிருந்தோம். ஸோ அதுக்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு பளபளப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதிலருந்து. இத வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அத அப்படியே ஒரு ஓவர் நைட்டு நான் வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சு எடுத்துட்டேன். நல்ல அந்த மாதிரி திக்கா நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஒரு சோப்போட பதத்துக்கு வந்து இருக்கும் இது. இத வந்து நம்ம வெளியிலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த சில்னஸ் போயிடுச்சுன்னா, திரும்பவும் வந்து தண்ணி மாதிரி ஆயிடும். இத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நல்லா ஏர் டைட்டா நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு கவர்ல போட்டு சுத்தி, வேணும்னா நீங்க ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஓரமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்கள வந்து கிளீன் பண்ற டைம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா நம்ம வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி யூஸ் பண்ண போறது இல்லையா? ஸோ அதனால தேவைப்படுற டைம்ல எடுத்து யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்து உள்ள வச்சுக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா வந்து அந்த சோப்புல நான் தொட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டா தொட்டுட்டு, அந்த இரும்பு கடாய் வந்து எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இதில நல்லா லைட்டா நம்ம இப்படி வந்து அப்ளை பண்ணிட்டு, இத அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அலுமினிய கடாயும் வந்து எடுத்திருக்கேன். இந்த அலுமினிய கடாய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்க சமைக்க அது ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு நம்மளால தேய்ச்சு கிளீன் பண்ண முடியாது. பாருங்க அதோட கலரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறேனே, ஆனா போகவே இல்ல. அதையும் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கரி பிடிச்ச பாத்திரம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கரி பிடிக்கிறது கூட ரொம்ப ரேரா தான் நடக்கும். இந்த மாதிரி கரி பிடிச்ச பாத்திரம் வந்து இருந்தது அப்படின்னாலுமே, லைட்டா அந்த சோப்புல தொட்டுட்டு இப்படி தேய்க்கும்போதே ரொம்ப அழகா உங்களுக்கு அந்த கரி எல்லாமே போயிடும். இந்த கரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட்டா தான் பிடிச்சிருக்கிறதுனால ஈஸியா போயிடுச்சு. இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கரி பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா? லைட்டா சோப் அப்ளை பண்ணிட்டு, அதே மாரி ஊற வச்சு நீங்க வந்து ஃபைனலா தேய்ச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே வந்து ஊறி வந்துருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கடாய வந்து தேய்ச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஸ்டீல் நார் தான் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது அந்த நார் வந்து போட்டிருந்தேன். இப்போ ஸ்டீல் நார் போட்டு லைட்டா திரும்பவும் ஒரு தடவ அந்த சோப்புல தொட்டுக்கிட்டு இப்படி வந்து தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன்.
ஏன் அப்படின்னா, நீங்க இந்த சோப்புல வந்து தொட்டுட்டு தேய்க்கும்போது, நமக்கு அதில பிடிச்சிட்டு இருக்க கரை எல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து விட்டு வந்துரும். கொஞ்ச நேரம் தேய்ச்சீங்க அப்படின்னாலே, ரொம்ப அழகா உங்களுக்கு இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து கிளீன் ஆகி வந்துரும். இந்த மாதிரி கரைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மலான சோப்பு, லிக்விட் வந்து போட்டு தேய்ச்சு வந்து கிளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணி கிளீன் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாமே போயிடும். ஏன் அப்டின்னா, முன்னாடி நம்ம அத வந்து ரெடி பண்றதுக்கு வச்ச பாத்திரமே வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து தேய்ச்சு முடிச்சுட்டோம். இப்போ ஃபைனலா நம்ம வந்து இந்த இரும்பு கடாய் இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம். இது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோட அவுட்புட் தான் எனக்கு வந்து நம்பவே முடியாத அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சது. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப துரு அதிகமா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற டைம்ல கண்டிப்பா நம்ம தேய்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணியே வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நார் போட்டு நல்லா அந்த ஒரு 5, 10 நிமிஷம் டைம் கொடுத்து இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா, அந்த இரும்பு கடாயில பிடிச்சிட்ருக்க துரு எல்லாமே ரொம்ப அழகா எனக்கு வந்து விட்டு வந்துருச்சுங்க. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இரும்பு கடாய வந்து கிளீன் பண்ணி பளிச்சுன்னு ஆக்குறோமோ, அதே மாதிரி அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும் தான் உங்களோட இரும்பு பாத்திரங்கள் வந்து எப்பவுமே புதுசு போல இருக்கும். என்னோட கை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையே அந்த மாதிரி மாறிடுச்சு. ஃபைனலா நான் வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது, இப்போ பின்பக்கம் எப்படி இருக்கோ, அதே மாதிரி தான் உள்ள இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு பளபளன்னு நம்ம மாத்தி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த லிக்விட் மட்டும் ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணி, அப்படியே நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாத்திரங்கள் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த ஐடியாவ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த இரும்பு கடாய எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஈரம் இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. சுத்தமா ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் ஈரம் இருந்துச்சுன்னாலும், அது அப்படியே துருவா மாறிரும். இப்போ நல்ல ஒரு காட்டன் துணி போட்டு ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு, ஆயில் வந்து உள்ளுக்குள்ள நான் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். எந்த ஆயில் வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கடாய் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா இது அப்படியே கிச்சன்ல ஒரு ஓரமா தண்ணி படாம எங்க நீங்க எடுத்து வந்து வச்சாலும் பரவால்ல. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது. இப்ப எப்படி பளபளன்னு இருக்கோ, அதே மாரி பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து தேய்ச்சு முடிச்சு இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளயே இது கொஞ்சம் லிக்விடா மாறிருச்சு வெளியில இருக்கிறதுனால. இது கொஞ்சம் கூட லீக் ஆகாம நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கவர்ல சுத்தி நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற டைம்ல எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம வீடியோவுக்கு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசென்ட் டைமில ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நெறைய ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அதோட தம்ப்நெயிலும் இங்க வந்து ஆட் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் இன்னுமே நீங்க பார்க்கல அப்படின்னா, மறக்காம சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.